இப்போ வரைக்கும் ரெசில்மேனியா ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வர நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பெரிய பிரச்சனையில் ஒன்று சிக்கியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் நைட்காக செப்பரேட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வரும்னு நினைக்கிறேன். நைட்டே ஷூட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விடுறோம். ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனோட ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மக்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் வீக்கான ஸ்மாக்டவுனில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆக போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரே ஜெயின் பேட்டில் ராயலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்களுடைய டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய மெஷின் கன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரீன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்மளுடைய செல்சி கிரீன், பைப்பர் நிவின், ஆல்பா ஃபயர் வர்சஸ் நம்மளுடைய சலீனா கட்டான சென்ஸ் கேடன் கட்டனுக்கான ஒரு 6 women டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எட் சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ்லாம் வருவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுனால கண்டிப்பாக கொண்டு வர பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க டபிள்யூ. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரேண்டி ஆர்டனும் நம்மளுடைய நிக்கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில். அதை ஃபுல்லாத்தையும் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளா இருக்கும், மக்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கான டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ் லிரேக்கும் நம்மளுடைய NXT சேர்ந்து நம்மளுடைய சோல் ருக்காக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஸ்பீட் சாம்பியன்ஷிப்காக நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல் ருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ் லிரே டிஃபீட் பண்ணிட்டாங்க. டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூடைய விமன் ஸ்பீட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டிங் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக்ஸ் லூத்தரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக்ஸ் லூத்தரை வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த அப்டேட்டை டீகோட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ரெசல் ஃபீட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய லெக்ஸ் லூத்தரை நம்மளுடைய டைமண்ட் ரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுவார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ணுவார். இந்த இடத்துல ஸ்டிங் வரமாட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா AEW கான்ட்ராக்ட் அண்டர் இருக்கிறனால அவரால் வர முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெக்கி லிஞ்ச் ரிலேட்டட் தான். ஸ்ப்ரிங் கண்ட பெக்கி லிஞ்ச் ரெசில்மேனியா 41 ஸ்டேட்டஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் மோனாலஜிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு அப்பியரன்ஸ் ஆனால் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸை பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்களுடைய ரெசில்மேனியா ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெசில்மேனியா வீக் தான் இல்லைன்னு சொல்லல, நிறைய ஹைப்போட தான் இருந்திருப்பீங்க. பட் இதுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேபி ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா வருவேன், அது இப்போ இந்த சுச்சுவேஷன் கிடையாதுன்றதை பெக்கி லிஞ்ச் ஸ்டேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெக்கி லிஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நான் கண்டிப்பாக ரெஸ்லிங் பண்ணுவேன், அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. பட் இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி ரெண்டு மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ டபிள்யூ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நைட் 1 நைட் 2க்கான மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நைட் 1 பொறுத்த வரைக்கும் நைட் 1 மெயின் ஈவெண்ட்டாக நம்மளுடைய சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டே வர்சஸ் நம்மளுடைய வார் ரைடர்ஸ்க்கான டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல் கிராண்டோ அமெரிக்கானோ வர்சஸ் நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கூடவே நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் நம்மளுடைய சார்லட் ஃபேருக்கான விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. நம்மளுடைய எல்ஏ நைட் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கான மேட்சும் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ டபிள்யூ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ ஜே ஊசோ வர்சஸ் நம்மளுடைய குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நைட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 2 பொறுத்த வரைக்கும் நைட் 2 மெயின் ஈவெண்ட்டாக நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விமன் சாம்பியன்ஷிப் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஈஎஸ்கே வர்சஸ் நம்மளுடைய பியாங்கா பெலர் வர்சஸ் டிஆர் ரிப்ளேக்கான மேட்ச். அண்ட் ஆல்சோ ஏஜே ஸ்டில்ஸ் வர்சஸ் லோகன் பாலுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. கூடவே இன்னும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடத்துகிறாங்க. அதில் வந்து பிரான் பிரேக்கர் அவருடைய டைட்டிலில் பென்டா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபின் பலர் டாமினிக் மிஸ்டீரியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டேமின் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கான ஒரு சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் மேட்சப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ரியா ரிப்ளே ரெகுலர்
போராட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய டைட்டில் வந்து நம்மளுடைய பேலி அண்ட் ஆல்சோ லைரா வால்கரியா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த செப்பரேட்டட் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் நைட்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கடைசியாக 2 மெயின் அப்டேட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்டாக கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஃபேன்ஸ் இந்த அப்டேட்ஸை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக பயங்கர சேடில் தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக நமக்கு ரெசல் ஃபீட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் 7 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து எந்த ஒரு மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டேன், கண்டிப்பாக ரெசல் மேனியால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கான சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலையாமா. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலையாமா. அவருடைய ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அன்கிளியராக இருக்கிற நிலையில் அவர் ப்ராபபிளி நெக்ஸ்ட் இயர் ரெசல் மேனியாவும் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவருடைய இன்ஜுரி ரெக்கவரி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ அன்கிளியராக வந்து இருக்கிற நிலையில் ப்ராப்ளி அவர் நெக்ஸ்ட் இயர் ரெசல் மேனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ தான். அமெரிக்கன் நைட்மேர்னு கூட சொல்லக்கூடாது போல், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். நான் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அமெரிக்கன் நைட்மேர்ன்ற ட்ரேட்மார்க் கோடி ரோட்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரேப்பர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஷூட் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சாயத்து தான் ஒன்ஸ் மோர் வந்து பார்த்தீங்கன்னா முத்திக்கிட்டு நிற்கிது. இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த அமெரிக்கன் நைட்மேர்ன்ற ஒரு ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்லி எசோல்டுன்றவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டை சேர்ந்தவர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பரும் கூட. இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை நாடி இருக்காரு. அண்ட் ஆல்சோ நானது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கான்ட்ராக்டை மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா WWE நம்மளுடைய கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமை எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அவர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லியிருக்காங்கன்னா க்ரௌன் போட்ட டிஷர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல மெர்ச்சன்டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கான்ட்ராக்டை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமெரிக்கன் நைட்மேர்ன்ற ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளுடைய எஸ்ஓல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக கோட்டை நாடி இருக்காரு. ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் AEWல இருக்கும் போதெல்லாம் வரல, WWE வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் WWE வந்துட்டோம்னா WWE அவங்களுக்கு உடமையாக்கணும் தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஓல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE கோடி ரோட்ஸ் எஸ்ஓல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாங்க. 2021 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வைஸ் கோடி ரோட்ஸ் வந்து அமெரிக்கன் நைட்மேர்ன்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் இதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பல இடத்துல இந்த அமெரிக்கன் நைட்மேர்ன்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் மீறி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காருன்றதை எஸ்ஓல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அதுக்கான பெனால்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா $900,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கண்ட WWE கோடி ரோட்ஸோ எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் கேட்டுக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.